வெல்கம் வியூவர்ஸ். அது 1994 எஸ்டோனியா, மிடில் யூரோப். அங்க வாழ்ந்துட்டு வர ஒரு நடுத்தர வயது நபரான ஐவன் அப்படிங்கிறவரு அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள விறகு சேகரிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த காடு அவருடைய டவுனுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. சோ முதல் முறையெல்லாம் அவர் இங்க வரல. ஆல்ரெடி பல முறை பல வருடங்களா இந்த மாதிரி விறகு எடுக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா எப்பவுமே இந்த காட்டுடைய முன்பகுதியிலேயே அங்கேயே கீழே கிடக்கிற மரக்கிளைகள் எடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கு உள்ள போனதில்ல. ஆனா அன்னைக்கு அவர் நினைச்ச மாதிரி எந்த ஒரு ஃபயர்வுட்டுமே கிடைக்காததால இனிமே அந்த காட்டுக்குள்ள டீப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் மெல்லமா நடந்து அந்த காட்டுக்குள்ள போக போக அவருக்கு பின்னாடி இருந்த அவருடைய டவுன் அவருடைய கண் பார்வையில் இருந்து மெல்லமா மறைய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனவருக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபயர்வுட்ட அப்புறமா தேடிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சுத்தியும் முத்தியும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த காட்டுக்குள்ள டீப்பா நடந்து போனவரு ஒரு இடத்துல சடனா ஸ்டாப் ஆகுறாரு. பிகாஸ் அங்க அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளியரிங் இருந்துச்சு. அந்த கிளியரிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய ஃபென்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாரு, ஒரு கம்பி வேலி இருக்கிறதையும் பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அவர் இந்த அளவுக்கு உள்ள வந்ததே இல்ல. சோ அது என்ன அப்படிங்கிறது இவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்போ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு அது பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் நடந்து போக போகவே அந்த ஃபென்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற அந்த பெரிய கிளியரன்ஸுக்கு நடுவுல ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறத பாக்குறாரு. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபேக்டரி இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட்டான கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி இருந்திருக்கு. அந்த ஃபென்ஸில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த பில்டிங் இருந்திருக்கு. இத ரொம்பவே ஷாக்கிங்காவும் ரொம்பவே ஆச்சரியமாவும் பார்த்துட்டு இருந்த ஐவனுக்கு அப்படி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கான ஆர்வம் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த பில்டிங்குள்ள இருக்கிற ஒண்ணு இவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போன அவருக்கு அடுத்து அவருக்கு நடந்த சம்பவம் அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனா ஃபைனலா ஒரு வழியா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சப்ப யாராலையுமே அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. அப்படி ஐவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்பவே முடியாத ஆனா உண்மையா நடந்த ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசா இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அதை சர்வீஸ் பண்ணணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணலன்னா அந்த வண்டி எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகி நின்றுரும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு சில டைம்ல பிரேக் டவுன் ஆகி நின்றுருவோம், தோத்து போய் உட்கார்ந்துருவோம். அந்த மாதிரியான டைம்ல நம்மளே தான் தூக்கிக்கணுமே தவிர யாராவது வந்து நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடிக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய மைண்டுக்கும் தான். உங்களை நீங்க எப்படி ரீபில்ட் பண்றது? நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ரீபில்ட் பண்ணி இனிமே ஸ்ட்ராங்கா எப்படி எந்திரிச்சு வர்றது அப்படிங்கறது தான் ஹவு டு ரீபில்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல நான் பர்சனலா இப்ப இந்த புக்கை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப உங்களுடைய மனசு சரியில்லை இல்ல அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல இப்ப ஏதோ லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை கேட்டு பாருங்க. அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு புரிய வரும். குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி கேட்டு முடிக்கலாம். T5T50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பில்டிங்கை பார்த்த ஐவனுக்கு அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கிற ஆர்வம் ஏற்படுது. சோ அந்த ஃபென்ஸுக்கு பக்கத்துல நடந்து போறாரு. அந்த ஃபென்ஸ்ல தன்னுடைய கை இப்படி வச்சு சுத்தி முத்தியும் சில நிமிடங்கள் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அங்க உள்ள எங்கேயுமே மனிதர்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த இடம் முழுக்கவே மனிதர்கள் வந்தே பல வருடங்கள் ஆன மாதிரி இருந்திருக்கு. சோ அது ஒரு அபாண்டன் பில்டிங் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே முதல்ல அவருடைய மைண்டுக்கு வந்தது ஸ்கிராப் மெட்டல்ஸ். ஐவனுடைய ஃபேமிலி ரொம்பவே பெரிய ஃபேமிலி. அவருடைய பிரதர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலியா தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பமாவும் இருந்திருக்காங்க. சோ ஐவன் மற்றும் அவருடைய பிரதர்ஸ் இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போது அங்க கிடைக்கிற ஸ்கிராப் மெட்டல்ஸை திருடிட்டு வந்து வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்துக்கு அதை வித்துருவாங்க. அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சுதான் அவருடைய ஃபேமிலிக்கே ஃபீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐவன் இப்போ அந்த அபாண்டன் பில்டிங்கை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பில்டிங்குள்ள நிறைய ஸ்கிராப் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பணத்துக்கு வித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் நின்று சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்த்த வரைக்குமே அங்க யாருமே இல்ல. உண்மையாவே அது ஒரு அபாண்டன் பில்டிங் தான் அப்படிங்கறத மறுபடியுமே ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய டவுனுக்கு திரும்பி போறாரு. அப்படி போற வழியில சில ஃபயர்வுட்ஸ் எடுத்துட்டு போனவரு வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய பிரதர்ஸ் கிட்ட தான் கண்டுபிடிச்ச அந்த அபாண்டன் பில்டிங்கை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இத கேட்ட உடனே அவருடைய பிரதர்ஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நைட்டே நம்ம போய் அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. டைம் இப்போ கரெக்டாக இரவு 9 மணிக்கு மேலே ஆகுது. 3 பிரதர்ஸும் ரெடி ஆகுறாங்க. ஃபிளாஷ் லைட்ஸ், போல் கட்டர்ஸ் அப்படின்னு சில டூல்ஸ் எடுத்துட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்த உடனே ஐவன் சொன்ன மாதிரி அந்த ஃபென்ஸ் வருது. இப்போ அந்த ஃபென்ஸ் கிட்ட நின்று அவங்க வச்சிருந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சு சுத்தி முத்தியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ அவங்களுடைய ஃபிளாஷ் லைட்டை திரும்பவும் வச்சுட்டு ஒவ்வொருத்தரா அந்த ஃபென்ஸ் மேலே ஏறி குதிச்சு அந்த பில்டிங் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அவங்க நினைச்ச மாதிரியே அது ஒரு அபாண்டன் பில்டிங் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அதுல ஒரு சிக்கல். அந்த பில்டிங்குடைய டோர்ஸ், அந்த பில்டிங்குடைய விண்டோஸ் அப்படின்னு எல்லாமே சீல் வைக்கப்பட்ட மாதிரி லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதாவது அதை திறக்கவே முடியாதபடி சீல் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்ப ரொம்பவே விரக்தி அடைஞ்ச அவங்க இங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், மாட்டிக்குவோம் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ திரும்பவுமே அந்த ஃபென்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க நடந்து போகும் பொழுது தங்களுக்கு சுத்தி முத்தியுமே அந்த டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்துட்டே போறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரைட் சைட்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த உடனே அந்த பிரதர்ஸ் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. நம்ம அதை செக் பண்ணவே இல்லையே, ஒருவேளை நம்ம தேடி வந்த ஸ்கிராப் மெட்டல் அங்க இருக்குமோ அப்படின்னு அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அது பக்கத்துல போறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அது வெறும் ஒரு சின்ன பூட்டு மட்டும் தான் போட்டு லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. உடனே போல் கட்டரை வச்சு ஓபன் பண்ணி அதை திறந்து பார்க்கும் பொழுது கீழே சொரங்க மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் போறத பாக்குறாங்க. இப்ப அதை பார்த்த உடனே லைட்டா அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமோ எந்த ஒரு ரிப்ளையோ எதுவுமே வரல. சோ அவங்க கிட்ட இருக்கிற ஃபிளாஷ் லைட்டை கீழே அடிச்சு பாக்குறாங்க. மெதுவா ரொம்பவே கேர்ஃபுல்லா கீழே இறங்கி போறாங்க. அப்படி கீழே இறங்கி நின்ன உடனே சுத்தியுமே ஃபிளாஷ் லைட் அடிக்கிறாங்க. அப்படி ஃபிளாஷ் லைட் அடிச்சு பார்த்தவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல இருந்தது எல்லாமே ஸ்கிராப் மெட்டல்ஸ் தான். அவங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே ஸ்கிராப் மெட்டல்ஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு செல்ஃப் மாதிரி இருந்திருக்கு. அந்த செல்ஃபுடைய கீழ் பகுதியில ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சூட்கேஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் கொண்ட ஏதோ ஒண்ணு நிறையவே அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு மேல இருக்கிற செல்ஃப்ஸ்ல பெரிய பெரிய அலுமினியம் ட்ரம்ஸ் அடுக்கி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. இப்போ இதை பார்த்து அந்த பிரதர்ஸுக்கு தெரியும் இந்த ட்ரம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு. ஸோ இது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ இந்த ட்ரம்ஸ் அவங்களுக்கு எம்டியா இருந்தா தான் நல்லது. சப்போஸ் அந்த ட்ரம் ஃபுல்லா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கிட்டு போறதே ரொம்பவே கஷ்டம். ஸோ அது எம்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக அந்த ட்ரம்முக்கு பக்கத்துல போய் அதுல ஒரு ட்ரம்மை புஷ் பண்ணி பாக்குறாரு ஐவன். அப்படி புஷ் பண்ண உடனே அது எம்டியா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷப்பட்டவங்க மேல் இருக்கிற செல்ஃபில் இருந்து அதை இழுத்து
கீழே இறக்கி வச்சு அவங்க இறங்கி வந்த படிக்கட்டு கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த ட்ரம்மை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது மேல இருந்து இன்னொரு ட்ரம்மை இழுக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரம் எடுக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு ட்ரம் கீழே விழுக ஆரம்பிக்குது. ஆனா அது எம்டி ட்ரம் இல்ல, அந்த ட்ரம் ஃபுல்லாவே ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. ஆல்சோ அந்த ட்ரம்முடைய வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 250 கிலோ இருக்கும். அப்படி கீழே விழுந்த அந்த ட்ரம் டைரக்டா ஐவனுடைய கால் மேல விழுகல, பட் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஐவனுடைய கால் மேல விழுந்து கிராஷ் ஆகுது. அவருடைய காலை நசுக்குது. உடனடியா பக்கத்துல இருந்த 2 பிரதர்ஸுமே ஐவனுடைய கால் மேல விழுந்த அந்த ட்ரம்மை தள்ளி வைக்கிறாங்க. ஆனா ஐவனுக்கு அதுல ரொம்பவே டேமேஜ் ஆகுது. அவரால் இப்ப எந்திரிக்க கூட முடியல. உடனே அந்த பிரதர்ஸ், இப்படி ஆயிருச்சு, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இருந்தோம், ஐவனுக்கு இப்படி ஆயிருச்சு, இப்ப இவரால் நடக்க முடியல, இவரையும் தூக்கிட்டு இங்க இருக்கிற ஸ்கிராப் மெட்டல்ஸையும் எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். ஐவனுக்கு முழுசா சரியானதுக்கு அப்புறமா திரும்பவுமே இங்க வந்து இங்க இருக்கிற ஸ்கிராப் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போதைக்கு அவங்களால கையில எவ்வளவு மெட்டல்ஸை எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து அவங்களுடைய பாக்கெட்ல போட்டுட்டு கூடவே ஐவனையும் தூக்கிட்டு அந்த படிக்கட்டுல ஏறி மேல வந்து மெல்லமா நடந்து அந்த ஃபென்ஸ் கிட்ட வந்து எப்படியோ அந்த ஃபென்ஸையும் தாண்டி குதிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு மெதுவா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அந்த 2 பிரதர்ஸுமே ஐவனை பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஐவனும் கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஐவன் எந்திரிக்கும் பொழுது தன்னுடைய கால் இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கும், இன்னைக்கு நாம அங்க போலாம் அப்படின்னு சந்தோஷத்தோட எந்திரிக்கிறாரு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவருடைய கால் முன்ன இருந்ததை விட ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருந்துச்சு. இப்படியே அடுத்த 2 நாட்கள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. தன்னுடைய கால் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 4 நாட்கள் ஆகும் பொழுது அவருடைய கால் வலிய அவரால் பொறுத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஐவனுடைய கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ஃபைனலா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும் பொழுது டாக்டரோ என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்வியஸா நாங்க திருட போனோம், அங்க ஒரு கேன் என்னுடைய கால் மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ ஒரு மரம் கால் மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டாக்டர்ஸுமே ஓகேன்னு சொல்லி அந்த இன்ஜுரிக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி கொடுத்த எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அடுத்த சில நாட்களிலேயே ஐவனுக்கு அவருடைய கால் வலிய பொறுத்துக்கவே முடியல. அவருடைய காலும் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அவருடைய ஹெல்த் ரொம்பவே மோசமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 நாட்கள் ஆயிருந்த சமயத்துல ஐவனுடைய கிட்னி ஃபெயில் ஆகி அவர் இறந்து போறாரு. இப்ப இதை பார்த்த டாக்டர்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. காலில் அடிபட்டு வந்த பேஷண்ட் கிட்னி ஃபெயில் ஆகி இறந்து போயிருக்காரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போறாங்க. உடனடியா ஐவனுடைய ஃபேமிலிக்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலியுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஐவனுடைய உடலை வாங்கி அடக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இது நடந்துச்சு, எப்படி ஐவன் சடனா இறந்தாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு அதிர்ச்சியும் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அவங்களால அதிகமா நேசிக்கப்படுற அவங்களுடைய ஃபேமிலி டாகும் சடனா இறந்து போகுது. இப்ப இதை பார்த்து அவங்களுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே புரியல. பிகாஸ் அந்த டாகுமே ரொம்பவே வயசான டாக் எல்லாம் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே நல்லா இருந்த ஒரு டாக் தான். ஆனா ஐவன் மாதிரியே சடனா இறந்து போயிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்மளுடைய ஃபேமிலியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே புரியாம இருந்த அவங்களுக்கு அதிலிருந்து 4 நாட்கள் கழிச்சு ஐவனுடைய ஸ்டெப்சன் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு தன்னுடைய ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்படி கீழே இறங்கி வந்த உடனே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தனக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய உடம்பு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருடைய கையை பார்க்கும்போது அவருடைய 2 கை முழுக்கவே கொப்பளமா ஏதோ நெருப்புக்குள்ள கையை விட்டு எடுத்த மாதிரி இருந்திருக்கு. அதை பத்தி கேட்டதுக்கு அவரு எனக்கு தெரியல, நான் அப்படி எதுவுமே பண்ணல, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இப்ப உடனடியா அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்ஸும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பையனும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டாக்டர்ஸ் அப்படி அந்த பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் எதர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். கடந்த சில நாட்களா தன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் ஐவனுடைய டூல் பாக்ஸ்ல இருந்து சில டூல்ஸ் எடுத்து நான் வேற இடத்துல மாத்தி வச்சிட்டு இருந்தேன், அதுதான் நான் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த டாக்டர்ஸ்க்கோ ஆல்ரெடி ஐவனுக்கு நடந்த விஷயம், அவங்களுடைய வீட்டுல இப்ப ரீசெண்டா இறந்து போன டாகுடைய விஷயம் அப்படின்னு அது எல்லாமே தெரியும்.
இப்போ இந்த பையனுடைய கையில இப்படி ஆயிருக்கிறத பார்த்து மத்த டாக்டர்ஸ் எல்லாமே அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியா சில அத்தாரிட்டிஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த நாளே உடனடியா அந்த அத்தாரிட்டிஸ் ஐவனுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அப்படி வந்த அவங்களுடைய கார்ல இருந்து கீழே இறங்கும் போது அவங்களுடைய உடல் முழுக்க ஹசார்ட் சூட்ஸ் போட்டிருந்தாங்க. மேலும் ஐவனுடைய வீட்டில இருந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையுமே உடனடியா உங்களுடைய வீட்டை எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அத்தாரிட்டிஸ் சில ஸ்பெஷல் டூல்ஸ் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அவங்க வச்சிருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சரியா ஒரு இடத்தை நோக்கி சிக்னல் காமிச்சிட்டே இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போன அவங்க கிச்சன்ல இருக்கிற ஒரு க்ளோசெட் கிட்ட போறாங்க. அந்த க்ளோசெட்டை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்தது ஐவனுடைய டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸை தான் அந்த பையனும் கடந்த சில நாட்களா எடுத்திருந்திருக்காரு. அப்படி அந்த டூல் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த டூல் பாக்ஸ்ல எப்பவுமே இருக்கிற சில டூல்ஸ் தான் உள்ள இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கூடவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு சின்ன ஸ்கிராப் மெட்டல் பீஸ் ஒன்னு இருக்கிறத பாக்குறாங்க. ஐவனுக்கு அன்னைக்கு அந்த பங்கர்ல கால் அடிபட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறப்ப அந்த பிரதர்ஸ் கையில கிடைச்ச ஸ்கிராப் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த ஒரு சின்ன பீஸை மட்டும் தான் ஐவன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி ஐவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய ஸ்டெப்சன் அந்த டூல் பாக்ஸை ஹேண்டில் பண்ணிருக்காரு. அப்பதான் இந்த சின்ன பீஸ் ஆஃப் மெட்டலை ஐவனுடைய ஜாக்கெட்ல இருந்து தன்னுடைய கையில் எடுத்து இந்த டூல் பாக்ஸ்ல வச்சிருந்திருக்காரு. ஆனா ஐவனுக்காகட்டும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சின்ன பீஸ் ஆஃப் மெட்டல் ரொம்பவே ஆபத்தான ஒன்று, எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸான ஒன்று. பிகாஸ் அந்த சின்ன பீஸ் ஆஃப் ஸ்கிராப் மெட்டல் ஒன்றும் அவங்க நினைச்ச மாதிரி அது ஒன்றும் சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அபேண்டன் பில்டிங்ல கிடைச்ச ஒரு ஸ்கிராப் மெட்டல் கிடையாது. அது ஒரு அபேண்டன் நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஐவன் அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பார்த்த அந்த பில்டிங் ஒரு அபேண்டனான பில்டிங் தான். ஆனா அது ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. அங்கதான் ஐவனும் அவருடைய பிரதர்ஸும் ஸ்கிராப் மெட்டல்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அது ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்க அந்த ஃபென்ஸ் உடைய சைட்ல தான் ஏறி குதிச்சு உள்ள போயிருக்காங்க. ஆனா அந்த ஃபென்ஸ் உடைய முன்னாடி இருக்கிற கேட்ல தான் இந்த இடம் ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் இங்க வரவே கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் சைன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஷெல்ஃப்ல மேல அலுமினியம் ட்ரம்ஸும் கீழே இருக்கிற ஷெல்ஃப்ஸ்ல ஏதோ வித்தியாசமான ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒரு சூட்கேஸ் மாதிரி ஏதோ ஒன்னு ஐவன் பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வேற ஒன்றும் இல்ல, அந்த பாக்ஸ் மாதிரி இருந்தது ரேடியேஷன் ஷீல்ட்ஸ். அந்த ஷீல்டுக்கு உள்ள ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் இருந்திருக்கு. ஸோ மேல இருக்கிற ஒரு எம்டி ட்ரம் அவங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது பக்கத்துல ஃபுல்லா இருந்த ஒரு ட்ரம் கீழே விழுந்து அதுக்கு அப்புறமா தான் ஐவனுடைய கால் மேல அது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி ஃபுல்லா இருந்த ட்ரம் முதல்ல கீழே விழுந்தது இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் இருக்கிற இந்த பாக்ஸ் மேல தான். அப்படி அந்த ட்ரம் இந்த பாக்ஸ் மேல விழுந்த உடனே அந்த ஷீல்டு பாக்ஸ் உடைஞ்சு அதுக்குள்ள இருந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் வெளியே தெரிச்சு வந்து ஐவனுடைய காலுக்கு பக்கத்திலேயே விழுந்திருந்திருக்கு. ஆனா அப்போ அது அவருடைய உடம்ப டச் பண்ணல. அது எப்போ டச் பண்ணுச்சு அப்படின்னா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது ஆளுக்கு கையில கிடைச்ச ஸ்கிராப் மெட்டல்ஸ் எடுத்து அவங்களுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அன்பார்ச்சுனேட்லி ஐவன் எடுத்தது ஒரே ஒரு மெட்டல் பீஸ் தான். அதுவும் அவருடைய காலுக்கு பக்கத்துல கிடந்த அந்த சின்ன ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் பீஸை தான். ஆக்சுவலா ஐவன் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில இருந்து வீட்டுக்கு வரும் பொழுதே ஆல்ரெடி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. பிகாஸ் அவர் எடுத்த அந்த சின்ன மெட்டல் பீஸ் அவருடைய ஜாக்கெட் பாக்கெட்ல அவருடைய வயிற்று கிட்ட தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுலயே ஃபேட்டல் டோஸ் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அளவுக்கான ரேடியேஷன் அவருடைய உடம்புக்குள்ள போயிருக்கும். ஐவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் பொழுது அவருக்கு ரேடியேஷன் பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட யாராலையுமே அவரை காப்பாத்திருக்க முடியாது. பிகாஸ் அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அது ஓகே, அவருடைய வீட்டுல இருந்த டாக் எப்படி இறந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலா எப்பவுமே அந்த டாக் ஐவனுடைய ஜாக்கெட் மேலதான் படுத்து தூங்குற ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சின்ன மெட்டல் பீஸ் அந்த ஜாக்கெட் குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த டாகும் அந்த ஜாக்கெட் மேல படுத்து தூங்கி இருக்கு. அதே போல ரேடியேஷனால இறந்து போயிருக்கு.
ஐவனுடைய ஸ்டெப்சனுக்கு அவருடைய கைகள் அப்படி எரிஞ்சு போனதுக்கான காரணம் டைரக்டா அந்த மெட்டல் பீஸை ஐவனுடைய ஜாக்கெட்ல இருந்து தன்னுடைய கையில் எடுத்து ஐவனுடைய டூல் பாக்ஸுக்கு மாத்திருக்காரு. அந்த கேப்ல அவருடைய உடம்புல பட்ட அந்த ரேடியேஷனால தான் அவருடைய உடம்புக்கும் அவருடைய கைக்கும் அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர்ஸுக்கு ஐவனுடைய இறப்பு, அந்த டாகுடைய இறப்பு, ஐவனுடைய ஸ்டெப்சனுடைய கையில ஏற்பட்ட அந்த காயம், இது எல்லாத்தையுமே பார்த்து கண்டிப்பா இது ரேடியேஷன் பாய்சனா தான் இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே போல அவங்களுமே ஐவனுடைய வீட்டுல போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐவனுடைய மத்த 2 பிரதர்ஸ் மற்றும் ஐவனுடைய ஸ்டெப்சன் இவங்க எல்லாருமே நல்லபடியா ரெக்கவர் ஆகுறாங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க நினைச்சீங்களா இந்த ஸ்டோரியோட எண்டிங் இப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கஸ் பண்ணீங்களா, இல்ல நீங்க வேற என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல ரேடியேஷனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ். ஆல்ரெடி ரேடியேஷன் சம்பந்தமான பல கேசஸ் மற்றும் மெடிக்கல் சயின்டிபிக்கா நடந்த பல ஸ்ட்ரேஞ்சான கேசஸை நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். நீங்க நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே பின்னடு கமெண்ட்ல இங்க மேல கார்டுல என் கார்டுல இங்க எல்லாமே அந்த வீடியோஸோடைய லிங்க் தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு மிஸ்ட்ரி, கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ், சால்வ்டு, அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாமே பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.